ரொம்ப அடைப்பான இடத்துல இருந்தீங்கன்னா, ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா மூச்சு அடைக்கும், மூச்சு திணறும். ஈவன் நீங்கள் ஒரு அடைப்பான இடத்துல இருக்கிற ஒரு காட்சியை கூட உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டே உங்களுக்கு மூச்சு திணற மாதிரி இருக்கும். அப்படி உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. ஸோ வெல்கம் பேக் டு ரியல் லைஃப் ஸ்டோரி பார்ட் 4. 2009 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை படமாக எடுத்திருக்காங்க. இந்த கதையை உங்களால் படித்தா கேட்டால் புரியாது, விஷுவலாக பார்த்தா தான் புரியும்னா தாராளமாக இந்த படம் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த படத்தோட பேர் த லாஸ்ட் டிசென்ட். ஸோ இந்த படத்தை பார்க்க சொல்லியே எனக்கு அப்படி மூச்சு திணறிப்பி. ஆனால் வெரி சேட் ஸ்டோரி. இது ஒன் ஆஃப் மை கலீக் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த படத்தை பார்க்க சொல்லி. ஸோ இந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீரோவுக்கு ஒய்ஃப் இருப்பாங்க, ஒரு சின்ன கிட் இருப்பாங்க, ஒரு பேபி இருப்பாங்க அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் எப்படி காட்டுவாங்கன்னா, ஹீரோ அவரோட ஹாலிடேக்கு அவரோட ஊருக்கு வருவார். அவர் வேலை செய்கிற ஊர்லேருந்து அவரோட ஊருக்கு அவர் வருவார். ஸோ வந்தோடனே அவரோட பிரதர் தான் அவர் ஃபெச் பண்ணுவாங்க. ஸோ வந்த உடனே ஹாலிடேக்கு வந்த உடனே அவருக்கு வெரி எக்ஸைட்டடாக இருக்கும். நம்ம ஏதாவது பண்ணணும், எக்ஸைட்டடாக பண்ணணுன்ற சொல்லுவார். அவங்க பிரதர்கிட்ட காடி ஓட்டிக்கிட்டே இருக்க சொல்ல உண்மை சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்க பிரதர் என்ன சொல்லுவாங்க, வாங்க நம்ம கேஃப் போகலாம், நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கேஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு அவர் ஹஸ்பண்ட் சொல்லுவார், அந்த ஹீரோ சொல்லுவார், முடியாது, என் ஒய்ஃப் எனக்கு பெர்மிஷன் அதுக்கு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் திரும்பி பார்த்தோன்னா, ஒய்ஃப்க்கு எப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்றைக்கி தான் ஹாலிடேக்கு வந்திருக்கோம், சரி ஓகே அவர் போய் என்ஜாய் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீரோவும் அவரோட பிரதரும் ரொம்ப எக்ஸைட்டடாக ஏர்போர்ட்லேருந்து வந்த உடனே நேராக காடியை போய் அங்கே ஒரு கேஃப் இருக்கும். அதோட கேஃப் பேர் என்னன்னா நட்டி பட்டி கேஃப். இதுதான் அந்த கேஃபோட பேர். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக போய் காடி அங்கே பார்க் பண்ணிட்டு நட்டிப்பட்டி கேஃபில் பார்க் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்க, நீ காடி எடுத்துகிட்டு போயிரு, நாங்கள் 2 பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துடுறோன்னு. ஸோ இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா, நிறைய படம் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ரொம்ப அப்படியே நேரம் அப்படியே ரொம்ப சிம்பிட்டான கேஃப்குள்ளே அவங்க போகிறது, அப்புறம் அங்கே போய்ட்டு மேலே லைட்லாம் வச்சுருப்பாங்க, போய் உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் தான் இவருக்கு பண்ண பிடிக்கும், இவருக்கு அவங்க ஃபேமிலி பிரதர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ இதுக்கு தான் அவங்க போகிறாங்க அங்கே. ஸோ போன நாளே அவர் எதுவுமே என்ஜாய் பண்ணல. வந்த உடனே ஓகே இதுதான் எனக்கு ஃபன்னாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் ஓகே இப்போ 2 பேர் உள்ளுக்கு போவாங்களா, 2 பேர் உள்ளுக்கு போனோன்னே அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேஃப் பார்த்தீங்கன்னா நிறைய பாதை இருக்கும். நீங்கள் மேலே இப்படி போகிற மாதிரி இருக்கும், அப்படி இறங்கி இப்படி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் பாதை இருக்கும். ஒரு 3லேருந்து 4 பாதை இருக்கும் அந்த கேஃபில். ஸோ இவங்க 2 பேரும் தான் போவாங்க. 2 பேரும் போய்கிட்டு இருக்கிற உள்ளுக்கு அப்படியே உள்ளுக்கு சோர்வு பண்ணி தானே போகணும். ஸோ அவங்க போய்கிட்டு இருக்கிற வழியில் அவங்க பிரதர் என்ன பண்ணிடுவார்னா, அவர் வேற பாதை எடுத்துருவார். ஹீரோ இவரோட பேர் ஜான் எட்வர்ட் ஜோன்ஸ். ஸோ இவர் வேற பாதை எடுத்துருவார். போய்கிட்டே இருக்க சொல்ல ஒரு கட்டத்தில் அவருக்கு ரொம்ப சிம்பிட்ட போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க, கேவ் போகிறவங்களுக்கு தெரியும், யூஸ்வலி இந்த மாதிரி சிம்பிட்ட ஒரு வழி இருக்குன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வழி கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம அங்கே போய்க்கலாம், அங்கே போயிட்டு நம்ம திரும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்துடலான்னு சொல்லிட்டு அவர் போவார். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் போனோடனே அவர் ஸ்டக் ஆயிரும். ஒரு கட்டத்தில் அவர் போயிட்டே இருக்க சொல்ல அவர் ஸ்டக் ஆயிரும், அவர் நெஞ்சு அப்படியே பிடிச்சிக்கும் அந்த கேவ் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அவர் ஸ்டக் ஆயிடுவார் அங்கே. ஸோ அங்கே ஸ்டக் ஆனோடனே அவர் திரும்பவும் முடியாது. அதனால தான் அவர் நினைப்பார், சரி அங்கே போயிட்டு அங்கே திரும்பி அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்துடலான்னு. ஸோ அவர் போக சொல்ல முடியவே முடியாது, கஷ்டப்பட்டு போயிடுவார். த திங் இஸ், இந்த இடத்துல தான் அவர் நினச்சது ஒன்று தப்பாக போயிடும். என்ன அதுனா, அவர் என்ன நினைப்பார்னா, நம்ம அங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பிடலாம் நினைப்பார்ல, அங்கே பெரிய இடம் இருக்கும்னு நினைப்பார்ல. ஆனால் அங்கே அந்த மாதிரி இடம் இருக்காது. அவர் உள்ளுக்கு போக போக இன்னும் இடம் சிம்பிட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும்னு தவிர லுவாஸ் ஆகாது. த சேடஸ்ட் திங், ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இதிலே அவர் கேஃப் எல்லாம் இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், மேலே போவோம் கீழே வரும். அவர் உள்ளுக்கு மசூவ் பண்ண அவர் நினச்சிட்டு இருக்காரு அவர் நேராக தான் மசூவ் பண்ணுறாருன்னு. பட்
அட் த பாயிண்ட் வந்து நீங்கள் நான் உங்ககிட்ட அந்த மேப் காட்டுறேன் பாருங்க, அந்த கேஃபோட மேப். அவர் வந்து கீழே இறங்குறி கான்சிடர் இதுதான் அவரோட பாடினா அவர் இப்படி இறங்கிடுவார். ஸோ அவரோட தலை இங்கே இருக்கும், இதான் அவரோட தலை, இது அவரோட கால். கான்சிடர் அவர் இப்படி போயிடுவார். ஸோ அவரோட ரத்த ஓட்டம் எதுவுமே காலுக்கு போகாது, இப்படி ஸ்டக் ஆயிடுவார். ஸ்டக் ஆனோன்னே அவருக்கு அதுக்கப்புறம் பாதை இருக்காது. கதையே அதுதான். அதுக்கப்புறம் அவர் போகிறதுக்கு பாதை இருக்காது. இப்போ இவர் மாட்டிக்கிட்டாருன்னு சொன்னால இப்படி போய் இப்படி ஸ்டக் ஆகிட்டாருன்னு, இப்படி ஸ்டக் ஆனோன்னா அவர் இங்கே வெளியே அவருக்கு பாதை கொஞ்சம் இதோட துத்தம். இதுக்கு அங்கிட்டு அங்கே கேஃப் ஃபுல்லுக்கு போக முடியாது, துத்துப்பாயிரும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த கேஃப்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் மாட்டியிருக்காங்க, நிறைய பேரை வந்து காப்பாற்றிருக்காங்க. நிறைய பேர் ஒரு நூலளவு இவர் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு கேஸ் நடந்திருக்கும். என்னன்னா அதே மாதிரி ஆனால் வந்து அவர் இங்கே போய் ஸ்டக் பண்ணிட்டாருல, ஆனால் அந்த பையனை கொஞ்சம் வெளியே போன 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி அவங்க வந்து கொஞ்சம் வெளியே மாட்டிக்குவாங்க. ஸோ ரெஸ்கியூ டீம் வந்து அவங்கள காப்பாற்றி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவங்களையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் நல்லா உள்ளே போய் மாட்டிக்கிட்டாரு. ஸோ மாட்டிக்கிட்டோன்னே அவர் தான் நார்மலி அவருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பழக்கம் வரனால அவர் வெளியே அவர் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கை வந்து பின்னாடி இருக்கும், இன்னொரு கை வந்து அவர் நெஞ்சுக்கிட்ட இப்படி மடங்கி இருக்கும். ஸோ அவரால் நகர முடியாது. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட தம்பியை கூப்பிடுவார். அவர் தம்பியை பேர் கூப்பிட்டு வா எங்கே இருக்குன்னு கத்துவார். அவர் காதில் விளங்காது. மறுபடியும் கொஞ்ச நேரம் காம் டவுன் பண்ணிட்டு வேகமாக கத்தி கூப்பிடுவார் அவரோட பிரதரை. ஸோ அதுக்கப்புறம் அவர் பிரதர் என்ன அது அப்படின்னு கேட்டோட இந்த மாதிரி நான் அங்கேயும் மாட்டிக்கிட்டேன், சீக்கிரம் வா அப்படின்னோடனே அவர் வேற இடத்துல இருக்கார். அவர் எங்கே இருக்காரு அவருக்கு தெரியாது. ஸோ எப்படியோ அவர் எப்படியோ திருப்பி அவர் மறுபடியும் கீழே வந்து க்ரால் பண்ணி எங்கே இருக்க மறுபடியும் கற்று நான் உன்னை கேட்கணும்னு, எங்கே இருக்குன்னு சத்தத்தை கேட்டு தான் நான் வர முடியும்னு சொல்லி ஓகே அவரோட பிரதர் வந்து வந்துடுவார். அவர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோன்னே ஒரு பிரதர் வந்து ஹெல்ப் பண்ணுவார், ட்ரை பண்ண. ஆனால் ஒரு பிரதராலேயே உள்ளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அவர் மேம் உள்ளுக்கு போய் ஸ்டக் பண்ணியிருப்பாரு. ஸோ இவரும் உள்ளே போய் இழுப்பார், கால் பிடிச்சி இழுப்பார், வர முடியும். ரொம்ப நல்லாவே டைட்டாக போய் ஸ்டக் பண்ணிப்பார். ஏன்னா இப்படி தொங்குறாருல, அவரோட வயிற்றுக்கிட்ட ஒரு துணி இருக்கும், அது மேமாங்க ஒரு கல் நல்லா சிக்கியிருக்கும். ஸோ அவரோட வெளியே ஆக முடியாது. ஸோ இவர் போயிட்டு அவர் பிரதர் என்ன பண்ணுவார், ஓகே நல்லா மாட்டிக்கிட்டாரு, நம்ம வெளியே போய் அவர் வந்து ரெஸ்கியூ டீமை வந்து கூட்டிகிட்டு வருவார். ரெஸ்கியூ டீம் கூட்டிகிட்டு வந்தோன்னே அவங்க வந்து காப்பாற்றுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேடி தான் உள்ளுக்கு இறங்கி பார்ப்பாங்க. உள்ளுக்கு இறங்கி பார்த்துட்டு இவரை எப்படியாவது காப்பாற்றலாமா, உள்ளே போய் பார்ப்போன்னு அவங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து யோசிச்சிருவாங்க, இவனை நம்ம வெளியே எடுக்க முடியாது, அவனை தான் முடிஞ்சு கதை அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு ஆனால் அதை சொல்ல முடியாமல் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணி அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அடிக்கடி அவருக்கு போயிட்டு தண்ணி கொடுக்கறது, அடிக்கடி நல்லா இருக்கியா, ஓகேவா அப்படின்னு அவரை வந்து தகோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவரோட பிரதரும் உள்ளே போயிட்டு தகோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மேக் ஷூர் அவர் இருக்கணும்னு. அந்த கதையிலே சேடஸ்ட் திங் என்னன்னா அவர் உயிர் போகிறது அவருக்கு தெரியும். அவரோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு விலகுதுன்னு அவரால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டைமில் அவர் அப்படியே அவரை தன்னைத்தானே மறந்து ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிடுவார், ஒரு கனவு உலகத்துக்கு போயிடுவார். கனவு உலகத்தில் அவரை வந்து ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகிற மாதிரியே அவருக்கு வந்து ஃபீலாக இருக்கும், யாரும் கருப்பு சட்டை போட்டு வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஸோ டக்குன்னு அடிச்சு பிடிச்சி ஏஞ்சி பார்ப்பார். ஸோ எவ்ரி டைம் அவர் இந்த மாதிரி செய்ய சொல்லியே அவரோட ஹார்ட் இன்னுமே வீக் ஆகும். பிகாஸ் அவரோடைய தலைகிலேயே நிற்கிறாரு. சம்மும் அவருக்கு ரத்த ஓட்டம் இல்லை, மேலே உள்ள எல்லா ரத்த ஓட்டமும் கீழே தான் வரும். ஸோ கீழே வரும். சம்மும் அவரோட மேலே உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே அவரோட இருதயத்தை ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கீழே அவருக்கு நம்மளுக்கு வயிற்றுக்கட்டெலாம் இருக்கிற ஆர்கன்ஸில் நம்ம நேராக நிற்கிறனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குது. தலைகிலி அவர் இப்படி இருக்கும், அவரோட ஆர்கன்ஸ் எல்லாமே அவரோட ஹார்ட்டை போய் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அவரோட ஹார்ட்டை போய் ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே அவருக்கு மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாயிரும். ரொம்ப அந்த படத்தை பார்க்க சொல்ல உங்களுக்கே மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. ஒய்ஃப் எப்படிலாம் அவர் கல்யாணம் பண்ணார், எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க, அந்த எல்லா குட் மெமரிஸ் எல்லாமே அவர் கண்முனுக்கு அப்படியே வரும். அப்புறம் அவர் சின்ன வயசில் நடந்த காரியம், இது வரைக்கும் அவர் லைஃப்பில் என்னெல்லாம் குட் மூமெண்ட். அவருக்கு சொன்னாலும் ஒரு பேபி இருக்கும்னு. ஏன்னா அவங்க இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் மாதம் இருக்கும், கொஞ்சம் வருஷம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் பேபி, அப்போ புது பேபினா யூ கேன் ஃபீல்லாம் அப்போ தான் கொஞ்சம் ரீசனாக கல்யாணம் ஆனிச்சு. அண்ட் தென் அவர் வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ண அந்த ஆல் குட் மெமரிஸ் எல்லாத்தையும் அவர் நினச்சி பார்ப்பார். உயிர் போயிட்டு வரும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவருக்கு தெரிஞ்சிடும் இது வந்து தஜாடி,
அவங்க எஸ்கியூ பண்ணுறவங்களாம் தெரிஞ்சிடும் இது மேமாங்க ஜடி ஆயிரும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் லாஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதான் சொல்ல கேஃப்னாலே வளைஞ்சி தானே இருக்கும். ஸோ எப்படியோ பூந்து கடைசியாக அவரோட காலில் வந்து கயிறை கட்டிடுவாங்க. காலில் வந்து கயிறை கட்டிட்டு அவரை பிடிச்சி இழுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. பிடிச்சி இழுக்க முடியும் பார்ப்பாங்க, இழுக்கவே முடியாது. ஏன்னா அவரோட கால் வந்து மறுத்து போயிடும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னா, இன்னும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தாங்கன்னா அவரோட கால் பிஞ்சிக்கிட்டு வந்தால் அட்லீஸ்ட் அவரை வந்து காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருக்கு கால் இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷன். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி அவரோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அவருக்கு வந்து போதிய மூச்சு அவரால் விட முடியல, ஏன்னா தலைகிலியாக இருக்கிறனால. இன்கேஸ் அவங்க அந்த காலை வெட்டி தான் அவர் வெளியே எடுக்க முடியும். இல்லை இழுக்க சொல்ல அவரோட கால் பிஞ்சிருச்சுன்னா அது இன்னும் அவருக்கு வந்து ரொம்ப திக்கானா இருக்கும், ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அவரோட உயிர் ரொம்ப சீக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ காலை இதுக்கோ பிடிச்சி இழுப்புமான்னு இழுப்பாங்க. ஒரு கட்டத்தில் நான் சொல்ல அந்த கேவ் வந்து ரொம்ப வளவாக இருக்கிறனால இழுக்க முடியாது. ரோல் மாதிரி மாட்டி வச்சுட்டு அதில் கயிறு போட்டு தான் அவங்க இழுப்பாங்க. அந்த ரோலே பிச்சுக்கிட்டு வந்துடும், அவர் வெளியே எடுக்கவே முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தேட் அவர் உள்ளே போயிடுவார். இன்னும் இழுத்துட்டு அந்த கயிறுலாம் பட்டுன்னு அவர் காலை விட்டோன்னா அவர் இன்னும் உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லுவார், நான் ஒய்ஃப் கிட்ட பேசணும்னு. ஸோ எப்படியோ உள்ளுக்கு அவர் இருக்கிற இடத்துலேருந்து அவங்க ஒய்ஃப் பேசுறதுக்கு ஒரு ஃபோன் கொடுப்பாங்க. ஸோ அது மூலிமா 2 பேரும் பேசிக்குவாங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாசிட்டிவாக யோசி, நீ வந்துடுவேன், தயவு செஞ்சு வந்துடுவேன். உடனே சொல்ல, இல்லை நான் வந்துடுவேன், வெயிட் பண்ணு, வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் மறுபடியும் லாஸ்ட்டாக இது வந்து கொஞ்சிட்டு ஒரு நாள் முடிஞ்சிடும், 2வது நாள் ஓடிக்கிட்டு இருக்கும், பாதி நாள் ஓடும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இந்த ரெஸ்கியூ டீம் வந்து உள்ளே இறங்கி அவரை பார்ப்பாங்க. என்னென்னமோ ரெஸ்கியூ பண்ணுவாங்க, என்னன்னாலும் ரெஸ்கியூ பண்ணி ட்ரை பண்ணி அவர் வெளியாக்க ட்ரை பண்ணுவாங்க. எல்லாமே ஃபெயில் தான், எல்லாமே ஃபெயில் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தர் வந்து இறங்குவார். சரி இறங்கி மேலே அவரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு பார்த்தா கூப்பிடுவாங்க. சவுண்ட் இல்லை, சத்தம் இல்லை, அவரோட உயிர் அவர்கிட்ட இல்லை. இதுதான் அங்கே நடக்கும். உண்மையிலே ரொம்ப சேடாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவரோட உயிர் அவர்கிட்ட இருக்காது. இமேஜின் பண்ணுங்கள், அவருக்கு வந்து ஒரு பேபி இருக்குது, ஒரு ஒய்ஃப் இருக்குது, ஹாலிடேக்குன்னு போயிருக்காங்க. அந்த ஹாலிடே வந்து ஹாலிடே வந்து இந்த ஆக்டிவிட்டிலேருந்து ஆரம்பிச்சு ஆனால் அவர் இப்போ இல்லை. அந்த ஹாலிடேவே எப்படி இருந்திருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு, அவங்க ஃபேமிலிக்கு. யோசிச்சு பார்த்தா ரொம்ப மனசு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. அந்த சீனை நீங்கள் பார்க்க சொல்லி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக நடந்த சிச்சுவேஷன் என்ன அங்கே நடந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த கேவை மூடிடுவாங்க. அவர் உள்ளே வச்சு அவங்களோட ஃபேமிலியோட பெர்மிஷனோட அவர் வெளியே எடுக்க முடியாது. ஸோ உள்ளே வச்சு அந்த கேஃபை ஃபுல்லாக மூடி அந்த கேஃப்க்கு வந்து சீல் வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே இந்த கேஃப்க்கு யாருமே போகக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நடந்த விஷயத்துக்கு ஆல்ரெடி சீல் வச்சுட்டாங்க, டெம்பரரி சீல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே ஸ்டில் வந்து நம்ம பாய்க்கலான்னு அப்போ தான் ரீசெண்டாக வந்து அவங்களோட கவர்மெண்ட் வந்து திறந்து விட்ருப்பாங்க. ஓகே ஸ்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பட் தென் ஒரு பிளானோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு திறந்து விட்ருப்பாங்க. ஆனால் அது ஃபர்ஸ்ட் திறந்து போனோடனே இந்த மாதிரி நடந்துடும். ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் சீல் பண்ணியும் சில பேர் வந்து வேறு பாதையை யூஸ் பண்ணி அந்த கேஃப்குள்ளே நுழைவாங்க. அந்த கேஃப்க்கு வந்து செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. ஸோ யாரும் போகக்கூடாதுன்னு ஒரு வழியாக அவங்க வேறு ஒரு டீம் வந்து போய் சொல்லி உள்ளே பூந்தோடனே இந்த செக்யூரிட்டி பார்த்துட்டு அப்போயும் ஸ்டாப் பண்ணி வெளியாக்கிடுவாங்க. பிகாஸ் அது ரொம்பவே டேஞ்சரஸானதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கேஃப் வந்து யாரையும் போகிறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஸோ இந்த கேவோட பேர் வந்து நட்டிப்பட்டி கேவ் அண்ட் இந்த படம் பேர் த லாஸ்ட் டெசர்ட். ஸோ போய் பாருங்கள் யூடியூப்பில். நீங்களும் சரி யாரும் சரி அந்த கேவ்க்கு விசிட் பண்ணாதீங்க. இது ஒரு வார்னிங்காகவே சொல்லிட்டாங்க. இந்த படத்தை பார்க்க சொல்ல தான் எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, அதனால தான் அம்மா அப்பாலாம் சின்ன வயசில் நம்ம வந்து லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் ஒரு கேம் விளாடுவோம் தலைகிலியாக உட்காந்துக்கிட்டு. அந்த கேம் விளாடாத, உனக்கு கொடலாத்த விழுந்துரும் அப்படின்னு சொன்னாங்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இதை புரிய எவ்வளோ நாளான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் ஆமாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
ஸோ இந்த மாதிரி மோர் ஸ்டோரி வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், நன்றி, வணக்கம்.